தக் லைஃப் படத்தை பார்க்கறதுக்கு பாதியிலே ஏஞ்சி போயிடலாம். 2.5 மணி நேரம் ஏசியில சும்மா தூங்கிட்டு வந்தது தான் மிச்சம். ஸ்கிரீன் பிளேவே நல்லா இல்ல, யாருமே பாத்துறாதீங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்லயும் ஸ்னாப்சாட்லயும் ஏன்டா இப்படி முழு படத்தை ஓட்டுறீங்க? இவனுங்கெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி FDFS போனனால என்ன 10 பேர் மேல அந்த படத்துக்கு போயிருந்தோம். 10 பேத்துக்கும் பிடிச்சுதாண்டா இருந்துச்சு, நல்லா தாண்டா இருந்துச்சு படம். எதுக்கு இவ்ளோ நெகட்டிவிட்டியை போட்டு எல்லாரும் ஒப்பீனியனும் மாத்திக்கிட்டு இருக்கீங்க? படத்தை பார்த்துட்டு வந்து இந்த 2 நாளுக்குள்ள எப்படி திரும்பினாலும் நெகட்டிவா ரிவ்யூஸ் கேட்டு ஒருவேளை இந்த படம் நல்லா இல்லையோன்ற ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க. இதுல முக்காவாசி பேர் ரிவ்யூ கொடுக்குறேன்ற பேர்ல கதையை கக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த வீடியோ போறதுக்கு முக்கியமான காரணம் ஓவர் ஸ்பாயிலரா இருக்கு. பெரிய பாயோட மியூசிக் எப்பயும் போல நல்லா இருக்கு. சிலம்பரசன் ஃபேன்ஸ்க்குலாம் அல்வா மாதிரி இருக்கும். தண்ணி கேன் போட வந்தவங்கடா நாங்கெல்லாம். படம் பயங்கரமா இருக்கு, அட்டகாசமா இருக்குன்னா நாங்க சொல்லல, படம் நல்லா தான் இருக்கு. நார்மலா எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாம ஃபேமிலியோட கசின்ஸோட போய் பார்த்துட்டு வரதுக்கு ஒரு நல்ல படம். கமெண்ட்ஸ்ல என்ன வேணாலும் கழுவிக்கோங்க, ஆனா படம் பார்க்காதவங்கள கொஞ்சம் பார்க்க விடுங்க.